வருட இறுதி நாளாகிய இறுதி நாளை நான் எப்படி தீர்மானிக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்கிறேன். வருட இறுதி நாளில் நாம் அடுத்து வரும் காலங்களில் நம்முடைய எதிர்காலத்தை பற்றி, நம்முடைய குணாதிசயங்களை பற்றி, நம்முடைய ஆன்மீக பாதையை பற்றி எல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நம்ம முழுமையாக நாளை காலையிலிருந்து இதை சிந்திக்க தொடங்க வேண்டும். அதை நடைமுறைக்கு கொண்டு வரும் முயற்சியை பண்ண வேண்டும். காலையில் எழுந்திருக்க வேண்டியது இன்று முதல் என்னுடைய சகல இந்த வருடம் வரை நான் நடந்து கொண்ட எல்லா வித நன்மை தீமை எல்லாற்றையும் இன்றோடு நான் மறந்து ஒரு புது மனிதனாக உருவாகப் போகிறேன் என்று சிந்திக்க வேண்டும். அது நேர பிரபஞ்ச சக்தியோடு ஒன்றி சிந்திக்க வேண்டும். நான் எனக்கான எல்லா தீய பழக்கங்களும் இருக்கும் பட்சத்தில் இன்றோடு நான் மாற்றிக்கொள்ளப் போகிறேன். இனி வரும் காலங்களில் நான் இந்த சமுதாயம் எதிர்பார்க்கும் நல்ல மனிதனாக மாறப்போகிறேன். இந்த சமுதாயத்திற்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்ய போகிறேன். என் குழந்தைகளுக்கு, என் மனைவி, என் தாய் தந்தையர், என் உறவினர்கள் எல்லோரும் மதிக்கும் ஒரு மனிதனாக மாறுவேன் என்று ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். இதன் பயனாக நாம் காலையில் எழுந்தவுடன் சிந்திக்கும் சிந்தனை அன்று முழுவதும் நம் உடலில் அதே நேர்மறை எண்ணங்கள் தோன்றிக் கொண்டே இருக்க வேண்டும். முடிந்தவரை அதே எண்ணத்தில் மட்டும் இருந்து கொள்ள வேண்டும். அப்ப மறுநாள் வரும் 1ஆம் தேதி வருடப்பிறப்பு நமக்கு தயாராகி விடுவோம். இதுபோல் ஒரு 48 நாள் நாம் தொடர்ச்சியாக இந்த சிந்தனையை மனதில் உருவேற்றி வந்தால் நமக்கு வருங்காலங்களில் எல்லாமே நேர்மறையாகவே மாறிவிடும் என்பது திண்ணம். வளமாய் நலமாய் வாழ்.